வெல்கம் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு தனியாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். முந்திரி, தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா பொட்டுக்கடலை பொடி பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்க்கவுமே கொஞ்சமா அது லிக்விட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா ஜீனி கரைஞ்சிருக்கும். அந்த ஜீனி கரைஞ்சு எல்லாம் ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் ஆயிடும். நல்லா அப்பதான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம போட்டிருக்கிற ஜீனி, தேங்காய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு தண்ணி அடுப்புல வச்சிருக்கோம் வெது வெதுன்னு. அப்பதான் கொழுக்கட்டை சாஃப்டா வரும். பவுல்ல கொழுக்கட்டைக்கு மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சூடான தண்ணியில இப்ப மாவு நம்ம பிணைஞ்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடா இருக்கு. நம்ம ஸ்பூன் போட்டு ஃபர்ஸ்ட் கலரிட்டு ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சதுனால பயங்கர சூடாக இருக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஆறவும் நம்ம கொழுக்கட்டை செய்ய ரெடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு ஆறி இருக்கும். இப்போ நம்ம எடுத்து பிணைஞ்சிக்கலாம். கொழுக்கட்டைக்கு உள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து அச்சில் தான் செய்ய போறோம். இந்த அச்சில் இந்த ஷேப்ல வரும் நமக்கு கொழுக்கட்டை.
நம்ம தண்ணி தொட்டு தொட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா மாவு ஒட்டும். உள்ள ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி நல்லா மூடிட்டோம்னா இந்த அச்சு மாவுல நல்லா பதிஞ்சிடும். பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதையும் அழுத்தி அப்படியே மூடிடலாம். நம்ம பூரண ஷேப்ல போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் தடவி மாவு வச்சுக்கலாம். அதுல கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழை இலையில நல்லா எண்ணெய் தடவி, அப்பதான் ஒட்டாது. வாழை இலையில வச்சு வேக வைக்கும் போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும், ஒட்டாது, நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெடியா வச்சிருக்கோம்ல, இதை அப்படியே வேக வச்சுக்கலாம். தண்ணி வச்சிருக்கோம், நல்லா சூடாயிடுச்சு. அதுல நம்ம வாழை இலை போட்டு எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும். கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரா இருக்கு. உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் செஞ்சு இந்த மாதிரி செய்யறதுனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மறுநாள் கூட நல்லா இருக்கும், ஏன்னா சுடு தண்ணி போட்டு செஞ்சதுனால நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.